திருமணத்திற்கு ஒரு ஆண் ஒரு பெண் தேவை. இந்த ஆணையும் பெண்ணையும் அவர்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய சிந்தனை ஓட்டங்களையும் மதித்து இஸ்லாம் அவர்களுக்கு திருமண உறவை ஏற்படுத்த சொல்கிறது. இதில் மிக முக்கியமானது என்னவென்றால், திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவியாக இணையக்கூடியவர்கள் திருமணத்திற்கு முன்பே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன் இப்படி சொல்லுது இஸ்லாம்? ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளாமல், ஒரு நட்பு ரீதியான எண்ணங்கள் மனதிலே தோன்றாமல், ஒரு ஈர்ப்பு இல்லாமல் நடக்கக்கூடிய திருமணங்களில் ஒரு போதுமான அந்த ஒரு உள்ளபூர்வமான ஒரு அமைதி கிடைப்பதில்லை. அதனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், திருமணத்திற்கு முன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். முகீரா என்ற நபித்தோழர் தாம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் அறிவிக்கிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சென்று அந்த பெண்ணை முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் இருவருக்கு மத்தியிலே நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும் என்றார்கள். திருமணம் என்பதே ஒருவரோடு ஒருவர் கலந்து வாழ்வதற்கு தான். இணக்கம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை சடங்குத்தனமான வாழ்க்கையாக போய்விடும் என்பதால், ஒரு திருமணம் அந்த உடன்பாட்டுக்கு வந்த பிறகு சடங்குத்தனமா வாழ்றதுல பிரயோஜனம் இல்லை. அப்புறம் ஒருவரை ஒருவர் கழித்துக் கொண்டு செல்வதில் ஒரு நியாயம் இல்லை என்பதால், திருமணத்திற்கு முன்பே இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், ஆணுக்கு பொண்ணு பிடிக்கல அல்லது இந்த பெண்ணுக்கு இந்த ஆணை பிடிக்கல என்று சொன்னா சொல்லிவிடலாம், இன்னாரும் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடலாம். திருமணத்திற்கு பிறகு எல்லாம் நடந்து ஒப்பந்தம் முடிந்து கணவன் மனைவியை கைகோர்த்த பிறகு பிடிக்கவில்லை என்றால் பிரிவதற்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. சமூக ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை, இப்படி ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறதுனால தான் அந்த திருமணம் என்ற ஒப்பந்தம் நடப்பதற்கு முன்னாலேயே பிடிக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் முன்மொழிகிறது. ஆனா இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல இதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம்? ஆண்களை பொறுத்த வரையில ஒரு பிரச்சனை கிடையாது, அவன் போய் பார்த்துடுறான். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டாவது ஒரு பொண்ணை பார்த்துடுறான், அல்லது ஒரு போட்டோ கிட்ட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன் அவனால சொல்லிட முடியும். ஆனா முஸ்லிம் பெண்களுடைய நிலவரம் என்ன? பரிதாபத்திற்குரிய ஒரு சூழ்நிலைன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரையில ஆண்களை விட பெண்களுடைய உணர்வு ரொம்ப ஒரு மென்மையானது. அந்த உணர்வு, ஒரு பொண்ணு தனக்கு தேவையான ஒரு உடை எடுக்க போறான்னு வைங்களேன், அத ஒரு சேலை தேர்ந்தெடுப்பதற்கு அவள் செலவிடக்கூடிய நேரங்களை நாம கருத்தில் எடுத்துக்கிட்டா அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த மன உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். சேலை ஒரு கடையில போய் நுழைஞ்சா ஒரு ஆண் போறான், ஒரு 2 சட்டையை பார்ப்பான், ஒரு சட்டையை எடுத்து வந்துருவான், ஒரு 4 பேண்ட் துணியை பார்த்துட்டு பிடிச்ச மாதிரி ஒரு பேண்ட் துணி எடுத்து வந்துருவான், வெளியே வந்துருவான். ஆனா ஒரு பெண்ணால இப்படி முடியுமா? முடியாதுங்க. எடுக்கக்கூடிய ஒரு சேலையா இருந்தாலும் அதற்காக செலவிடக்கூடிய நேரங்கள் அதிகம். ஐயா, இதுக்கு காரணம் என்ன? அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த மென்மையான அந்த உணர்வு, இது எனக்கு சரி வருமா, இந்த கலர் நமக்கு மேட்ச் ஆகுமா, இது நாம உடுத்தினா நமக்கு சரியா இருக்குமா, இது போன்ற சேலைகள்லையும் சரி அவர்களுடைய இன்ன பிற உடைகள்லையும் சரி அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பொருள், வாங்கிக்கிட்டு வரக்கூடிய ஒரு பொருள், குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள், அது ஒரு ஆணை எடுப்பதற்கும் ஒரு பெண் எடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு குடம், தண்ணி வைக்கக்கூடிய ஒரு குடத்தை ஒரு ஆணுகிட்ட வாங்கிட்டு வர சொன்னா போய் பணத்தை கொடுத்து எடுத்துன்னு வருவான். ஆனா ஒரு பொண்ணு அப்படி எடுப்பாளா? மாட்டா. வீட்டுக்கு வந்து அந்த குடத்தை 1000 பார்வை பார்த்துருவான். அதே மாதிரி ஒரு பாத்திர கடையில போய் ஒரு ஆணு நுழையிறான், ஒரு பெண்ணு நுழையிட்டோம், 2 பேருமே ஒரு பாத்திரத்தை எடுக்கட்டும், ஆணுக்கு ஏதாவது தெரியுமா? எதை கையில கழிச்சு ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருவான். ஆனா ஒரு பொண்ணு அப்படி இருக்க மாட்டாங்க, அவன் அதை அலசி ஆராய்ச்சி துருவி பார்த்து தான் எடுப்பான். இதிலிருந்து ஒரு குடும்பத்துல சாதாரணமான ஆளுமைக்கு உட்பட்ட சின்ன சின்ன பாத்திரங்களை எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இவ்வளவு கவனம் செலுத்துறாரு சொன்னா, தனக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடியவன், தன்னை வைத்து வாழக்கூடியவன், தன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவன்,
எப்படி இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவளுக்கு இருக்காதா? அதை நாம புரிஞ்சிக்க வேணாமா? நாம் என்ன செய்யறோம்? இவளுக்கு என்ன, அவளுக்கு என்ன ஒரு தனி தேவை? நாம என்ன கிணத்திலே பிடிச்சி தள்ளிட போறோம்? பெரியவர்கள்லாம் பார்த்து கட்டினா பத்தாதா? அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய கால சம்பிரதாயங்களையே நாம நடைமுறைப்படுத்திய பெண்களுக்கு நாம திருமணத்தை முடிஞ்சு வச்சிடறோம். மாக்கப்பட்ட பிறகு தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றது போன்று வாழ்க்கை அமையவில்லை என்றால், தான் கற்பனை பண்ணி வைத்திருந்த அது போன்ற ஒரு கணவன் அமையவில்லை என்றால், அதை வெளியே கூட காட்ட முடியாம ஒரு பொண்ணு சரி தன்னுடைய தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே வாழ்க்கை கடத்துறது நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் இப்படி சொல்லவில்லை. இந்த விஷயத்துல எந்த அளவிற்கு பெண்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னா, 2 சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது ஹதீஸ் நூல்களிலே. ஒரு சம்பவம் என்ன, ஒரு விதவை பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய சம்பந்தம் இல்லாமல் வேற ஒரு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. அந்த பொண்ணு என்ன செஞ்சுச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, உனக்கு விருப்பம் இல்லையா, இந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறது. உடனடியாக அந்த இறை தூதருடைய நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னா, பெண்ணுக்கு பிடிக்காத திருமணம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்து செய்றாங்க. அதே மாதிரி கன்ஷாங்கிற ஒரு பெண்மணி, இளம் பெண், அந்த பெண்ணுக்கு அவருடைய சித்தப்பா என்ன பண்ணிடுறாரு, அந்த பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமல் ஒரு ஆளுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்துடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்கிட்ட கலந்து கொள்ளாமல் இன்னாருக்கு என்னுடைய சித்தப்பா திருமணம் முடித்து வைத்து விட்டார், இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உனக்கு கேட்காம கல்யாணம் முடிச்சாங்களா, இது விஷயமா உங்ககிட்ட கலந்துக்கலையா, இந்த திருமணம் செல்லாது, நான் இந்த திருமணத்தை ரத்து செய்கிறேன் என்று சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்ல எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் தான், நான் ஏன் வந்து கேட்டேன்னு சொன்னா, இந்த திருமண விஷயத்துல இஸ்லாம் பெண்களுக்கு என்ன உரிமையை கொடுத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இது உங்ககிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் தன்னை சார்ந்த பெண்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உரிமை என்ன என்பதை ஒரு கேள்வியின் மூலமாக விளக்கி இருக்கிறது. புகாரி, முஸ்லிம் உட்பட அனைத்து ஹதீஸ் நூல்களையும் நாம் இந்த சம்பவத்தை பார்க்க முடியுது. அதனால இந்த 2 பேரும் திருமணம் என்பது ஒரு சந்தை கடை வாழ்க்கை கிடையாது. ஒரு 10 ரூபாய் எடுத்து போட்டுட்டு 1/2 கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துடுறோம், அந்த மாதிரி கிடையாது வாழ்க்கை. இது ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கக்கூடிய முதல் படி திருமணம் என்பது. அதுல 2 மனங்கள் ஒன்று சேர்கிறா என்பதை பார்க்க வேண்டும். நாம் என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, 2 உடலை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம். மனங்கள் ஒன்று சேர்கிறா என்பதை பெருவாக பார்ப்பதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கு முன்னால் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு காரணமே 2 மனங்களும் ஒன்று சேர வேண்டும் என்பதை அடிப்படையாக வச்சுதான் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்துல பெண்களுடைய உணர்வுகளை மதிச்சு நடக்க வேண்டியது பெற்ற தாய் தந்தையர் மீது, அந்த பெண்ணுக்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய அனைவர் மீதும் உள்ள பொறுப்பு என்பதை நாம் முதலாவதாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததா, இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்களுடைய விருப்பத்தோடு கணவன் மனைவியாக ஆகிவிட்டார்கள். நேற்று வரையில் அந்நியனாக அந்நிய பெண்ணாக இருந்தவர்கள் இன்றைக்கு உலகத்துடைய பார்வையிலே கணவன் மனைவி ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக கணவன் மனைவியாக அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்சியளிக்கிறார்கள். சரி, கணவன் மனைவியை சேர்ந்த உடனே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் அப்படின்னு இஸ்லாம் முடிவு பண்ணுதா? சரி, வாழ்ந்துட்டு போகட்டும் அந்த மாதிரி முடிவு பண்ணுதான்னு கேட்டா இல்ல. கணவன் மனைவியாக சேர்ந்த பிறகுதான் அவர்கள் இருவரும் உலகத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக, ஒரு சிறந்த முன்னுதாரணமாக வாழ வேண்டுமானால், அடுத்தவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு இஸ்லாமிய குடும்ப தலைவியாக அவள் வாழ வேண்டுமானால், ஒரு இஸ்லாமிய குடும்ப தலைவனாக அவன் வாழ வேண்டுமானால், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நட்பும் அந்த புரிந்துணர்வும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான 3 உதாரணங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான்.